ஹாய்! வெல்கம் டு மாமா ஃபிஷ் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளா ஸ்டைலில் டேஸ்டியான பீட்ரூட் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து நான் குக்கரில் 2 விசில் விட்டுருக்கேன். குக்கரில் போடும்போது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2 விசில் நான் விட்டுருக்கேன். 2 விசில் விட்டாவே போதுங்க, நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சிரும். பாருங்கள், 2 விசில் விட்டுருக்கேன். பாருங்கள், விசில் வந்ததுமே எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். இதே நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னா, மிக்ஸி ஜாரில் தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் மையாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பீட்ரூட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதைய ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகத்தை போட்டு அதையும் ஊற்றிக்கலாம். அரைச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம தயிர் நல்லா மிக்சியில் அடித்து ஊற்றிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் இப்போ தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி இந்த பீட்ரூட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியான பீட்ரூட் பச்சடி கேரளா ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.